சுவாமி காசிக்கும் போயும் கூட அருயிரே நம்மளுக்கு பிள்ளை இல்லாத காரணத்தினால் உள்ளூர் குடிமகனை தான் அழைத்து தெரிவித்தபடி என் அக்கா தங்க 6 பேர்களையும் உள்ளூர் குடிமகனையும் அழைத்து கர்மாதிகாரியா ஈமச்சடங்குகள் செய்கிறேன் சுவாமி. அடி அக்கா அக்கா மாறு எவடி அக்கா நொக்கா அக்கா அக்கான்னு கத்திட்டு இருக்கவ யாரு கூப்பிட்டது? என்னை பார்த்தா ஒரு மனுஷியா தெரியல, நான் தான் கூப்பிட்டேன். எது மனுஷியா? யாரு கூப்பிட்டதுன்னா நான் தான் கூப்பிட்டேன். யார் எதுக்கு கூப்பிட்ட? எதுக்கா கூப்பிட்டேன்னா நம்ம குல வழக்கப்படி கணவர் போருக்கு போறார். அக்கா தங்க 6 பேர்களே அழைக்க சொல்லியிருக்கார். ஆமா, அதனாலயா அவர் போருக்கு போனா நாங்க வரணுமா? அந்த மனுஷன் என்ன சொகத்தை எங்களுக்கு கொடுத்தாரு? ஏண்டி அப்படி எங்கள்கிட்ட என்ன இல்லைன்னு ஒன்னே கட்டிக்கிட்டு வந்தாரு அவரு. அப்படியா? இது பெரிய இப்படி இருந்த புள்ள எப்படி பிறக்க இல்ல? இப்படி இருந்தா எப்படி புள்ள பிறக்கு? எங்களை மாதிரி இருக்கணும். அப்பதான் புள்ள பிறகு. எதுக்கு கூப்பிட்டேனா? கணவர் உங்களை எல்லாம் அழைக்க சொல்லி இருக்கிறார், அதற்காகவே அழைச்சிருக்கேன். நான் உங்களை தேவையில்லாம கூப்பிட மாட்டேன். இவ்வளவு நாள கூப்பிட்டேனா? உங்களை கூப்பிட்டுருக்கேனா? இல்ல, என்னைக்கு அக்கான்னு சத்தம் கேட்டது. இன்னைக்கு அக்கான்னு நான் தான் கூப்பிட்டேன். அதான் ஏன்னு கேட்டேன். கணவர் உங்களை அழைக்க சொல்லிருக்காரு. அக்கான்னு சொன்னீங்கன்னா 5 கிலோ மிளகாய் பாரு அங்க அரைச்சு இங்க தடவை மாதிரி இருக்குது. அப்படியா இருக்கு? ஆமா. எப்படி இருந்தாலும் எனக்கு தேவை. வேலைக்கு போனாலும் வேலை கிடைச்சாலும் கூலி கிடைக்கும். அம்பான கோயிலுக்கு வரத்துக்கு போகும் 9 பிள்ளைக்கு யோகம் சொல்லிட்டு மாறாத்தா ஏமால வந்து புதுசா கும்பிட்டாளா சாமி?
அவன் பூவை கொஞ்சம் காமினாலாம். எதுவுமே இல்ல. பூவு அதிகாரத்துல ஓடுமா கடியாரா? அதிகாரம் இவ பச்சை தண்ணியில சுட்டாளா 2 திச்சோடு பணியாரா? பச்சை தண்ணி எனக்கு வர்ற பௌத்தரிச்சல, எனக்கு வர்ற பௌத்தரிச்சல என்னென்னமோ பண்ணலாம்னு இருக்குது. அவர் முகத்துக்காக வேண்டிய அடக்கிக்கிட்டு இருக்கிறான். மானம் கட்டு மல்லி பூத்து ஊரு சிரிச்சு மந்தைக்கு வர வச்சிருக்கேன். தெரியாம கேட்கிறோம். அவளுக்கு இருக்கிற மாதிரிதான் எங்களுக்கும் இருக்குது. இருக்கான்னு அவனுக்கு சரி எண்ணெய் கூட விட்டு தள்ளுங்க. இவளுக்கு இருக்குதில்ல. அப்புறம் என்ன எப்ப பார்த்தாலும் அவ்வளவே சுத்திக்கிட்டு அழுகிறீங்க. இல்ல தெரியாம தான் கேட்கிறேன். செண்டு போடுறாளா? எங்களுக்கு தான் செண்டு கிடைக்க மாட்டேங்குது. அப்படி ஏதாவது செண்டு கிட்டு போட்டீங்கன்னா அது எந்த கடையில் விற்குதுன்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருங்க. நாங்களும் அந்த செண்டை போட்டுக்கிட்டு அப்படியே 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 ஜொலிச்சு எடுத்துருவேன். என்ன கேள்வி கேட்கிற? முன்னாடி பாத்திருந்தீங்கன்னா தெரியும். உன்னை பார்த்த நேரம் ஒரு பண்டெடுத்து படத்தோடு பார்த்த நேரம் ஒரு வேலை வெட்டி செய்ய தோடும். பார்த்த நேரம் ஒரு பண்டெடுத்து பட தோணும். பார்த்த நேரம் ஒரு வேலை வெட்டி செய்ய தோணும். ஒத்த வீடியால பார்க்கிறார், 1 2 வானம் வீசுகிறார். பணத்தில் மூச்சு வாங்குகிறார், சொல்ல முடியாம ஏங்குகிறார். பார்த்த நேரம் ஒரு பண்டெடுத்து போட தோணும். உன் கண்ணை பார்த்த நேரம் ஒரு நேரம் வெட்டி செய்ய தோணும். காத்தி வீடு இங்கு தெரியாம ஏங்குது. ஒரு பட்டெடுத்து பட தோணும். உன் கண்ணை பார்த்த நேரம் ஒரு வேலை வெட்டி செய்ய தோணும். என்ன பண்றது? சின்ன பொண்ணு கல்லா நாளும் கடுக்கு புல்லா நாளும் புருஷன்ல புருஷு புடுக்கா. சரி என்ன செய்யணும்? என்ன பாட்டு பாடுனா மனுஷன் உன்னை பார்த்து எழுதிட்டு இருந்தாரு பத்தியா? நானும் என்னமோ மயக்கி பாக்குறேன். அவ்வளவுதான். நீ என்னமோ அவருக்கு ஆட்சியே வராத அளவுக்கு சொக்கு பொடி போட்டு வச்சிருக்க. அதெல்லாம் உங்களோட வேலை. அதனாலதான் உண்மையவே சுத்திட்டு பாருங்க. அந்த வேலையே தெரியாது. இதெல்லாம் கூடவே சுத்திக்கிட்டு அலையிறதுக்கு நல்லதுக்கு அறிவு கிடையாது. அப்படியா? ஆமா. அதெல்லாம் இருக்கட்டும். நீ என்ன செய்யறனா? கணவர் சொல்லியிருக்கிறார். குல வழக்கப்படி போர் சொல்றாருல. அப்ப உயிரோட கர்மாதிகாரி ஈமச்சடங்குகள் செய்யணுமா? அதுக்காக உள்ளூர் குடிமகனை அழைக்கணும். குடிமகனா? ஆமா அழைச்சு. அந்த பையன் வேற எங்க இருக்கிறானோ தெரியலையே. கூப்பிட்டு குடிமகனே குடிமகனே இப்படி வாப்பா. அதுக்குதான் கூப்பிடுற சிரிக்க மாட்டேன் சிரிக்க மாட்டேன் அப்புறம் கொடுக்கறதுக்கு வரலையா? சிரிக்க போறவா? ஆமா நீ வேற. அப்புறம் தான் சிரிக்க மாட்டேன் வர மாட்டியா? சிரிக்க மாட்டேன் ஏன் அப்படி அவ்வளவு ஒவ்வொரு
வாப்பா வாப்பா சரிக்கு போறேன் சாமி சரிக்கு போறேன் சீமானாயிட்டு சரிக்கு போறேன் சரிக்கு போறேன் சாமி சரிக்கு போறேன் சீமானாயிட்டு சரிக்கு போறேன் சரிக்கு போறேன் சாமி சரிக்கு போறேன் சீமானாயிட்டு சரிக்கு போறேன் மயிலப்பட்டி 50 கடை மயிலப்பட்டி 50 கடை கரகப்பட்டி 60 கடை கரகப்பட்டி 60 கடை ஐயப்பட்டி 70 கடை ஐயப்பட்டி 70 கடை கடப்பாறை 80 கடை கடப்பாறை 80 கடை கோகமலை 90 கடை கோகமலை 90 கடை இந்த கடை இருந்து போட சரிக்க போறேன் நான் சரிக்க போறேன் நான் சரிக்க போறேன் நான் சரிக்க போறேன் ஐயா செஞ்ச தொழிலை விடக்கூடாது. ஏப்பா நீ ஏப்பா சரிக்கப்படுத்தி கடை இருந்தது முதல்ல எல்லாம் செய்யாத வேலையை செஞ்சவனும் கேட்டா செஞ்ச வேலையும் விட்டவன் கேட்டா நீ 50 100 கடை வச்சிருக்க அது வாட்டுக்கு வந்துகிட்டு இருக்கு ஆனா உன் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். முதல்ல எல்லாம் அத்தனை கடை இருந்தது சாமி வண்டி போட்டு வசூல் பண்ணணும். சரி வண்டி போட்டா எனக்கு என்னமோ நீ சொல்றது பார்த்தா மண்டி போட்டு வசூல் பண்ணன்னு சொன்ன மாதிரி இந்நேரத்துக்கு அதெல்லாம் பத்தாதுங்க நம்மளால ஆகாது சாமி. என்னாச்சு வசூல் பண்ண கடைகளா ஒரு நட்டமா போய் இப்போ ஒத்த கடை தான் இருக்குதுங்க. இங்க வரதராஜ் கடையா இல்ல வாழ்வார் மங்கலம் ஒத்த கடை. ஓ வாழ்வார் மங்கலம் ஒத்த கடை ஏங்க திட்டுக்கட்டால ஒரே ஒரு கடை தாங்க இருக்கு. அப்படி சொல்லியா நீ தான் அப்புறம் ஒத்த கடை என்ன பண்ணாங்க என்ன அது போகட்டு நீங்க அந்த கடை ரெட்ட கடை வச்சுக்க. ஏன் சாமி நல்ல வாயம் சம்பாரிச்சு நாரவாயம் தின்ன மாதிரி நல்ல குடும்பத்துல ஐவாடிக்கெல்லாம் முடிங்கன்னு சொன்னா நாரவாய் தின்னா கூட பரவாயில்ல இப்பெல்லாம் ஒரு சில பேர் ஓட்டு வாயினே இருக்கிறியா ஓட்ட வாங்கி தின்னாலும் பரவாயில்ல சாமி இப்பெல்லாம் தலையில்லாதவனே திக்கிறேன் என்ன பண்றது சாமி அது போட்டு ஏன் சாமி உள்ள படுத்திருக்க முடியல கேய் 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 கேன்னு ஏன் அப்படி கத்துறீங்க இல்ல சாமி ஐவாடி ஐவேடிக்கெல்லாம் பூஜை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் போட்டு மரவர்களோ வம்சப்படி கணவர் போருக்கு சென்றால் ஈமச்சடங்கு செய்த போது எங்களுடைய குலப்பழக்கம் மகராசனம் போங்க வாங்க சாவுங்க என்னையா சாமி கூப்பிடுறீங்க போகலப்பா எங்களுடைய கணவர் போறார் நம்ம நாள் ஆகாது நீ போய் கிழிச்சு முட்டை நீ போருக்கு போய் ஒரு 500 பேர்த்த அப்படியே வெட்டி சாச்சிட்டீங்கன்னா வேற எதுக்கு சாமி கூப்பிட்டீங்க நாடைய பார்த்தாலே பாடல ஆனா அங்க யாரும் முடிவு போச்சு எங்களுடைய கணவருக்கு போயிட்டு போறாங்க தேவருக்கு சரிங்க அதாவது சவரம் பண்ணி விட்டு போ சண்டைக்கு போறதுக்கு எதுக்குங்க சவரனு இங்க குல வழக்கப்படி அப்படிதான் ஏமச்சடங்கு செய்தடும் போது எங்களுடைய குலப்பழக்கம் உயிரோட மரவர்கள பழக்கம் உயிரோட கருமாதிகாரி ஆமா எனக்கு அப்பவே தெரியும் எப்படி நாங்க தான் சொல்லவே இல்லையே நீ சொன்னியா இல்லைங்க சாமி நீ எந்த காலத்துல சொல்லி இருக்க சாமி சொல்லி யாரு கேக்குறா இந்த முத நீ கேக்குறியா சாமி முதல்ல நீ கேக்குறியா பொருளாட்டக்கார போட்ட கத்து போயிட்டேன் சாமி இவங்களோட சேராத கடைசியில உங்களுக்கு இதுதான் கேது உயிரோடவே கருமாதி செஞ்சிருவாங்க வேண்டாம்னு கேட்கலைங்க பணக்காரரு அவரு எங்க கேட்கிறாரு இப்பதான் அப்படி இருக்கிறாரு பார்த்தா ஒண்ணும் தெரியாத மனுஷன் மாதிரி விடிஞ்சு 8 மணிக்கு மேல பார்த்தா தனிங்க வண்டி எத்தனை பக்கம் போகுது பணக்காரருக்கு உசுரோட கருமாதி செஞ்சு நாளைக்கு ஆகுது நாங்க கட்டின பொண்டாட்டிகளே குத்துக்கல்லு மாதிரி இருக்கிற கதறாம நீ எதுக்கு எழுதுற விடக்கூடாது குடிமகனே வேலையை செஞ்சுட்டு கூலி வாங்கிட்டு போவியா நான் என்ன சொல்லி செய்யறது ஏது சொல்லி நீ ஒண்ணும் செய்ய வேணாம் முகத்தை மட்டும் ஒரு எலும்பு எடுத்துட்டு போய் எனக்கு ஆத்திரமா வருது மூத்திரமா வருது அங்கிட்டு போய் அடி ரோட்ல போய் அடி அதுக்குதான் அப்படியே எழுப்பிட்டு போய் அடிச்சுட்டு வையான்னு புளிய பெட்டி வந்தா எனக்கு மெதுவடை வாங்கி தருவியா அந்த மொக்கு கடையில யாரையும் பிடிச்சி கேப்பேன் எங்க நாலு பேர்த்தி பிடிச்சி கேளு சொல்லாத சாமி பெருசா இருக்குதா அப்புறம் தான் கூட பரவாயில்ல டவுசருக்குள்ள வச்சிருக்கிறேன் அதுக்கு தனி இடமே போட்டு தைச்சு போட்டிருக்கிறாங்க சாமி நல்ல வேலை ஒரையோட விட்டுட்டாங்களே பைதைக்கு போடாம சாமி பண்ணக்காரருக்கு கீச்சவரிங்க மேய்ச்சவர் முன்னப்பா கீச்சவர் தான் நேற்று போய் நொச்சி பழத்துக்குள்ள பண்ணுனீங்கல்ல மோட்டு முண்டெல்லாம் இருக்கு அந்த கடவிதி கிழக்கால அந்த புளியம்பட்டி கடவிதி கிழக்கால ஒரு குளம் இருக்குதுல்ல அதெல்லாம் இருக்குங்க இப்பதாங்க எனக்கு ஞாபகமே வருது என்னவா வர்றப்ப கிண்ணி கொண்டாராம வந்துட்டுங்க அவங்க கிண்ணி வாங்கிக்காங்க அவங்க அப்பத்த கிண்ணி இருக்குது ரொம்ப ஆளு கிடக்கு
அதுக்கு தான் சொல்றேன், இவ கிண்ணி சின்ன கிண்ணி சிக்கனமா இருக்கு, வேணா வாங்கிக்க. அந்த கிண்ணி சின்னதுன்னு உங்களுக்கு எப்படி சதி தெரியும்? நாங்க 2 பேரும் ஒண்ணு கடிக்கு ஒண்ணா தானே போனோம். அவ கிண்ணிய நான் பார்க்க, என் கிண்ணி அவ பார்க்க. வாழ்க பல்லாண்டு சாமி. வர்ற அவசரத்துல இந்த வாறு கொண்டாராம வந்துட்டு அது வேணா கிட்டத்துக்கு வேணா இழுத்துக்காதுல. அதுல இழுத்த இருக்கிற கத்தி மொன்னா இதுல மட்டும் ஒரு நாளைக்கு இழுத்து பாரு, கத்தி எவ்வளவு கூர்மையா இருக்குதுன்னு. ஏன் சாமி இப்படி மடக்கிறப்ப 72 கோணரா இருக்குது, நான் எந்த இடத்துல கத்தி விட்டு நேரா இருக்கு வச்சு இருக்கிற இடத்துல வச்சு தண்ணியும் இல்ல கிண்ணியும் இல்ல கிண்ணியும் இல்ல. சரி கை எதுக்கு இருக்குது? அவகிட்ட அதான் கைதே ரேகையே இல்லையில பாவம் நீ அடிச்சு அது என்னது, அது என்னது கடாய் கலைகிற மாதிரி சத்தம் பேச. சாமி கடையில வந்து வானல் பெட்டி இல்லைங்க, நாடா பாடிட்டு செய்யறது. வானிலை பெட்டி பாட்டு. கொஞ்சம் தண்ணியாவது கொடுக்க, அந்த பையன் பாரு எச்சிய திட்டு கத்திய திட்டான். இங்க மேல வரவே மாட்டேங்குது. இப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஆகணும். முகத்துக்கு எது புண்ணாக்கி விட்றாதப்பா, அதுக்காக மெதுவா மெதுவா செய்ய. எங்க ஒரு 550 ரூபாய் வாய்ப்பு இப்ப பொருளை கட்டி வைக்கிறாங்க. கழுத்துல கத்தி வச்சுக்கிட்டு 550 ரூபா பாக்கி. சாமி குறவழியில கத்தி வச்சுக்கிட்டு கேட்டா கூட வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. பாருங்களேன் கொஞ்ச நேரத்துல மகளே. சரி சாமி எல்லாம் பண்ணியாச்சுங்க. நெத்தியில ஒரு ரூபா பொட்டு வையி, காய உடைச்சு வையி. சாமி காய் நல்லா உடைஞ்சா சண்டைக்கு போயிட்டு வந்துருவாருங்க. சரி தாறுமாறா உடைஞ்சா நான் பொறுப்பு இல்லைங்க. நீ உடைக்கிறது நல்லா உடைக்கணும். ஏன் சாமி தண்ணியை ஒழுகுறதா எப்படிங்க? அது எப்படி தெரியல, அது வாசமே உனக்கு தான் தெரியும். ஒழுவுமா குடிமகனை தண்ணியை ஒழுக விடாது. ரொம்ப நான் விட்டாலும் விரல விட்டு ஆம்பளையா பிறந்தா ஒரு சொட்டு கூட கீழே சிந்தறதுக்கு கூட கூடாது. ஆமா, அதுதான் எங்களுடைய அனுபவம். கைய விடுறது வேற. உடைய மாதிரி பழகையில நன்னாரி சர்பத்து மாதிரி நான் ஏரியா போகுது. காய் தாறுமாறா உடைஞ்சிருச்சுங்கோ. நீதான் சொன்னிய நாய் பிகிலி வாங்கி வைக்கிற மாதிரி. வெள்ளையார் வச்சு உடைச்சிருக்கிறத காண்டாக்ட் வருமோ? சரி சரி வெய்யி வெய்யி, நாளைக்கு ஆகுது. சின்ன பொண்ணு வாங்கினியே. நீங்க ஒரு ஆள் தான் பொட்டாட்டியா, மீதி ஆளுங்க போய் சேர்த்துட்டாங்களா? இருக்காங்க இருக்காங்க எல்லாம் போ. அவங்க அடுத்த ஆள் பாத்துக்கிட்டு இருக்காங்க. மகராசன் நெத்தியில வைக்கிறதுக்கு 1 ரூபா காசு கொடுங்க. எங்கெல்லாம் ஊர்ல போ. ஊர்ல போ சொல்றீங்க, போனதுக்கு அப்புறம் விளம்பரமா பண்றீங்க. ஊர்ல போனா ஒழுங்கா வரணும். ஊரே அலைஞ்சா அலைஞ்சா. பேரம்பு கொண்ட பெரியோர்களே, நெத்தியில் வைக்கிறதுக்கு 1 ரூபா காசு கொண்டு வாங்க. குடிமகனுக்கு கூலி 5, 10, 50, 100 கொண்டு வாங்க. ஆமா ஆமா, 1 ரூபா சில்லறை காசு கொண்டு வாங்க. இதுதான் முக்கியமானது. இதுவரை நாடகமா இருக்கிறது பெரிதல்ல. அனைவருமே குடிமகனுக்கு 5, 10, 50, 100 கொண்டாந்து போடுறாங்க. ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி 1 ரூபா சில்லறை காசு கொடுங்க. நெத்தியில் போட்டு வைக்க காசு பெருசு. ஆரம்பத்துல இருந்து உட்காந்து உங்ககிட்ட இல்லையா 1 ரூபா இல்லையா? காசு போடும். சாமி இந்த கடைசியா ஒண்ணு கேட்கறேன். என்னது? இது ஒட்டுறதுக்கு பசையாவது கொடுங்க. ஏன் பசையில போய் ஒட்டுறது இல்ல 10 வருஷமா? இவ்வளவுதான் ஒட்டிக்கிட்டு இருக்குதான். அது எப்படியா? ஆமா 10 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டீங்கன்னா நானும் கொடுத்துதான் இருப்பேன். இப்ப கேட்டு என்ன பண்றது? உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி எத்தனை நாள் இருக்கும்? கல்யாணம் எல்லாம் ரொம்ப நாள் ஆகி போச்சு. அப்படியே சார் உள்ள போயிடுறாங்க வெக்கப்பட்டுக்கிட்டு. அதை புரிஞ்சோடைய கல்யாணமானு கேட்டேன். இல்ல அடுத்த ஆள் இவருதான் போயிட்டா நம்ம அடுத்த ஆள் பாக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க 2 பேரும். குடிமகனுக்கு எல்லாம் கூலி போட்டுருங்க. எல்லாம் காசு இருந்தா காசு போடுங்க, இல்லைன்னா கையில கால இருக்கிறத கொண்டாந்து போடுங்க. செருப்ப போடுங்க. போடுங்க பெட்டிக்கார கொசூர்ல கடை வச்சு போடுங்க. அப்புறம் செருப்புங்கிற அப்புறம் கையில கால ஏன் அந்த கொலுசு மிஞ்சி இதெல்லாம் உங்க நேருக்கு தாய்மாரு கையில என்ன இருக்கு? விளக்கமாறுதான் இருக்கு. எப்ப பாரு அதேதான். எல்லாம் ஆண்கள் பெண்கள் எல்லாம் எந்திரிச்சு போய் வாங்கம்மா. குடிமகனுக்கு கூலி போடுங்க. வாங்க முன்னாடி வாங்க. ஒரு 4, 5 பொம்பளை ஆளுக்கு வாங்க. எந்திரிச்சு வாங்க சாமி. ஹலோ ஹலோ.
வாங்க. இல்ல ஆண்கள் பெண்கள் எல்லாமே எந்திரிச்சு வாங்க. முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. கூலி கொண்டாந்து போட்டீங்கன்னா புண்ணியம் ஒண்ணு சொல்லுவாங்க. எல்லாம் எந்திரிச்சு வாங்க. இந்த இங்க இதுல போடு. அந்த அங்க வாங்க. வெள்ளை பூண்டை ஒடிக்கிற ஆளுகள் வாங்க. பூண்டா பூண்டு வா. நல்லா சொல்லு. என்ன பண்ணுவேன்? ஐயோ சின்னாயி, நீயாவது வாமா, கொஞ்ச நேரம் அழுது போலாம். ஆளுல வேலை மாட்டிக்கிறாங்க. கட்டி அழுவும் மண்ணா, குடிமகன் மேல கத்தாள நாருதம்மா. அட முட்டி முட்டி அழுவும் மண்ணா, மூத்திர கவச்சி அடிக்குதையா. கேட்டுக்க ஊர்ல இன்னும் கேட்டுக்க நீயே. ஐயா ராதா